என்ன செய்யுங்க, புடலங்காய் வரை. எண்ணெய், இதுக்கு சேர்க்க வேண்டிய சாமான் எண்ணெய், வெங்காயம், உளுத்தம் பருப்பு, ஒரு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போடணும், கடுகு, அதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு போடணும், பெருஞ்சீரகம், செத்தல் மிளகாய் அந்த தெரியுது செத்தல், பிறகு கருவேப்பிலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு வெட்டின அந்த புடலங்காய் இருக்குது தானே, அதை போடணும். மஞ்சள் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு உப்பு, மிளகாத்தூள், அதை விட அது அவ்வளோ சேர்த்து நல்ல ஒரு வாசத்தை கொண்டு வரும். இது சொல்கிறது புடலங்காய் வரை. ஒலிவ் ஆயில் கொஞ்சம் போடுறோம். ஒலிவ் ஆயில் புடலங்காய் வர முடிச்சு. இதெல்லாம் முடிஞ்சது. டோட்டல் டைம் வந்து இப்போ இந்த ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தா அவ்வளோதான் டைம், 5 to 10 minutes. புடலங்காய் வரை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் ஒன்று போட்டோம். என்ன சொல்கிறது, தேங்காய் பூ போட்டு மேலும் மெருகூட்டோம். If you like this one, please like it, share it, comment it, subscribe. Please subscribe. 99.9% not subscribe to this channel. This is called Sydney Sri channel, not Sydney Tamilan. This is Sydney Sri channel. Please subscribe.
சூப்பர். ஓகே, முடிஞ்சது விஷயம். All done. Thank you very much. Thanks for watching. I'm going to show you some more our garden. So most of the things here, our garden stuff, we are going to see quickly. Just go through the garden. So we are recycling lot of stuff here. Compost. பார்க்க போகிறோம். குயிக்காக வரக்கா பார்ப்போமா. We'll see the compost. இந்த compost காட்டுறோம். நாங்கள் எல்லா வேஸ்ட்டையும், ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு compost ஆக்கி எடுத்து வச்சுக்கிறோம். அது எங்களுக்கு நல்ல பிரயோஜனப்படும். uncooked but yeah, uncooked food waste. I'll quickly show you that one. எப்படி இருக்குது? wow, சொல்லி வேலையில் அந்த மாதிரி. தேங்க்யூ வசந்தீப். பாருங்கள், இதில் இந்த க்ரீன் இவ்வளோ எல்லா வேஸ்ட்டையும் இதுக்குள்ளே போடுவோம். ஒன்றும் நாங்கள் அந்த பின்னுக்கு போடுற இல்லை, வேஸ்டிங் பின்னுக்கு போடுற இல்லை. இது எங்களோட கம்போஸ்ட் கிச்சன் பின். இதுக்குள்ளே போட்டுட்டு பிறகு எடுத்துக்கொண்டே ஒரு ஒரு கிழமைக்கு ஒருக்கா, 2 நாளைக்கு ஒருக்கா இதை கரட்டி மாற்றுவோம். My wife Vasanthi is very keen about this one. I will show you the rest. இது மாதிரி நாங்கள் இங்கே ஒரு சின்ன இன்னொரு பாஸ்கெட் வச்சுக்கிறோம். கார்ட்போர்ட் மற்றது எங்களோட பிளாஸ்டிக் ரீசைக்ளிங். ஓகே, அதில் எல்லாம் ஒரு பின்னுக்கு போகும். அதான் எங்களுக்கு இங்கே கவுன்சில் தந்திருக்கிற பின். இதுதான் எங்களோட கார்டன். ஒரு குயிக்காக ஒரு போக் போகிறோம். இல்லை, இதுக்குள்ளே எங்களோட வேஸ்ட் வரும். அதாவது என்னென்ன சாமான் இதுக்குள்ளே போடலாம், வேஸ்ட்டுகள் எல்லாம் இதுக்குள்ளே வரும். பாருங்க, இது எங்களோட வேஸ்ட் பின். ஓகே, இது எங்களோட கறிவேப்பிலை, கறி லீஃப் மரம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கு. நல்ல பெருசாக வளர்ந்தது, இப்போ ட்ரிம் பண்ணி விட்டுருக்கு. கருவேப்பிலையில் நிறைய விஷயம் இருக்கா. மண்டைக்கு வசந்தி ஒரு புக்கில் படித்தோம். அது எங்கள்கிட்ட இந்த முருக்கங்காயிலும் பார்க்க இந்த கருவேப்பிலையே நிறைய விஷயத்தை பாவிக்கலாமாம். இது என்ன வசந்தி? கொய்யா மரம் நிற்குது பாருங்க. இங்கே கொய்யா காய்ச்சிட்டு, கொய்யா நல்ல கனகாலமாக. நான் நினைக்கிறேன் எங்கள்கிட்ட விட்ட இது கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக நிற்குது இந்த கொய்யா. இந்த வீடு கட்டக்கு முதலே இந்த கொய்யா வச்சு நாங்கள் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி எங்களோட அப்பா வந்து என் தந்தை மிஸ்டர் திருநாவுக்கரசு தான் இந்த மரத்தை நட்டவர். இங்கே வந்து அடுத்த நட்டவர். அதை அவற்றை ஞாபகமாத்தமாக இன்னும் வச்சுக்கிறோம். கொய்யா மரம் நிற்குது. ஓகே, இதில் இன்னும் ஒரு விஷயம், எங்கள்கிட்ட வீட்டுக்கு பக்கத்து வீட்டு விற்க போட்டுக்கிறாங்களே, யாரும் பார்க்குறாண்டா வாங்கோ. பக்கத்தில் தமிழாக்கள் தேவைங்களுக்கு வாங்கோ. இது பாருங்க, மாதுளைன்னு சொல்கிறேன். மாதுளை. இது தேசிக்கான் லெமன் இதில் நிற்குது பாருங்க. லெமன் நிற்குது. ரைட், இங்கே பாருங்க, வாழை குலா போட்டுட்டு அடியே வாழை பூத்துருக்கடி. இஞ்ச வேறடி நிறைஞ்சில வாழை பூத்துருக்கடி. வாழை பூத்துட்டுது. இல்லைங்க வரண்ணா. இது மெண்டரின் காய்ச்சிடுது பாருங்க. மெண்டரின் நிற்குது. எங்களோட வீட்டு மெண்டரின். பிலாக்கண்டு மட்டும் நிற்குது இங்கே. அதுக்குள்ள நிற்கிற ஒரு பிலாக்கண்டு காட்டுறேன். அப்படி ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்குது இது பிலாண்டதுக்கு வளர்க்குறோம். சும்மா ஒரு வடிவுக்கு வைக்குதுண்டு. இங்கே வேறுங்க கரிசலாங்கண்ணி என்னது பார்க்குறது? சம்பலுக்கு பார்க்கலாம் கரிசலாங்கண்ணி. இதில் தக்காளி நிற்குது. வெத்திலை நிற்குது. உண்மையாக வெத்திலை தானே? மிளகு. அங்கால மிளகு நிற்குது. மிளகுண்ணே. இங்கால நல்ல ஃபேர்ன்ஸ்ன்னு சொல்கிற சாமான்கள் நல்ல வடிவாக வச்சுக்கிறேன். எனக்கு இதுகள் விருப்பம். இந்த வீடு வாங்கக்குள்ளேயே நான் இந்த மரங்கள் சோழியலுக்காண்டு தான் வாங்கினேன். ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டார், இந்த மரத்தை வெட்டி விழுங்கடா அப்பாண்டு. என்னுடைய மரத்தை அங்கே வேறு இந்த கொம்பு இந்த தடி விழுந்துருக்கிறதே எனக்கு ஆசையாக இருக்குது. அதை தூக்கி கூட எறிய விருப்பம் இல்லை. அப்படி ஒரு இயற்கை விரும்பினான். நல்ல வடிவாக இருக்கல. இந்த தடி விழுந்துருக்கு. மேலேருந்து விழுந்த வேறுங்க. நல்ல மண்டையில் விளையில் நல்ல வடிவாக இருக்குது இந்த கார்டன். இதுக்கு பிறகு வேறு என்ன வசந்தி? இது இன்னும் ஒரு ஃபேன். இங்கே பாருங்க. இது நாங்கள் அண்டைக்கு நட்டினான். நல்லா முளைச்சிட்டு. இதில் எல்லாம் என்ன பேர்? அது கனாம்பரை. கனாம்பரை நிற்கிது பாருங்க. அங்கே நல்லா இருக்குது கனாம்பரை. இதுக்கு இங்கே இலையும் நல்ல ஃபேர்ன்ஸ் நல்ல வடி இயற்கையாக இருக்குது. நல்லா அழகாக அப்படி சத்தம் போடாமல் க்ரீன் பச்சை பசையிலன்னு இருக்கிறது தான். இது நான் இப்படி ஒரு செட்டப் பண்ணி கொண்டு வந்து நான் பவுலில் இப்படி வச்சு இதுகள் வைக்கிற மாதிரி மரத்தில் இப்படி நட்டு கீழே வச்சுக்கிறேன் பாருங்க.
அது செய்து வச்சுக்கிறேன். இது பாருங்க நல்ல வடிவாக இருக்குது. இதெல்லாம் நல்ல வடிவாக இதுக்கு பர்பஸாக இப்படி செய்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் திக்காக போட்டு வச்சுக்கிறேன். ஸ்டார்ட்டில் எனக்கு சில இஞ்சி பேரன் அன்னாசி நிற்கிது. அன்னாசி துளசி நிற்கிறான். ஆம்பளை துளசி பொம்பளை துளசி துளசி நிற்கிது. எனக்கு துளசி பற்றி படியா தெரியாது. இது ஸ்ட்ராபெரி கண்ணே. இது ஸ்ட்ராபெரி. இது ஒரு இன்னொரு சாமான். எல்லா சாமான்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் மணத்தக்காளி என்ற சாமான் வேறு தான். இது ரோஸ்மெரி அந்த அடுப்புகளுக்கு போடுவோம். ரோஸ்மெரி. முடக்கத்தான் யாரும் தேடினீங்களா? வந்துட்டான் முடக்கத்தான். வெள்ளாறு கற்பூரவள்ளி தக்காளி. அது தக்காளி எங்கட இந்த கொம்போஸ்ட்டை காட்டுவோம் இருக்கா. இங்கே இப்படி தான் நாங்கள் அந்த கொம்போஸை கொண்டு வந்து கடைசியாக இதுக்குள்ளே போடுவோம் பாருங்க. இதுகளெல்லாம் அப்படி வேறு சரி தானே. எல்லா கொம்போஸும் இதுக்கு வந்தோடனே இதை திரும்ப நாங்கள் அப்படி எடுத்து கிளறி போட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கிளறி போட்டு போடுவோம். இதுதான் நாங்கள் இந்த க்ரீன் வேஸ்ட்டுன்னு சொல்லி க்ரீன் வேஸ்ட்டில் இருக்க போடுவோம். சரி தனியாக ஒன்லி க்ரீன் வந்து பச்சை. இங்கே பக்கம் காட்டுவோம். இங்கே பாருங்க இது என்ன சாமான்? பீட்ரூட் வச்சுக்கிறோம். உண்டு இஞ்சி லீக்ஸ் இருக்குது. லீக்ஸ் எல்லாம் வச்சு எங்களோட வீட்டை வார அப்படியே நடுறது தான். பாஸ்லி இருக்குது. இஞ்சி இது பூசணி. மிளகாய். லீக்ஸ் இங்கே பாருங்க. லீக்ஸ் நாங்கள் வீட்டை வச்சுன்னா அந்த மிச்சத்தை கொண்டு வந்து வட்டி போட வந்தது. என்னம்மா இது? சலாட்டுக்கு போடுற சாமான் ரொக்கட்டாம். இங்கே பாருங்க இது என்ன சாமான்? இது பீன்ஸ். பார்த்தேன் நான். பீன்ஸ் பார்த்துறீங்களா? இது என்னம்மா? இது மல்லி தம்பி. மல்லிக்கு ஏத மல்லி. மின்ட். இது மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா மந்திரத்தை சொல்லி விடலாமா. இது என்னது? பசலிக்கீரை. பாருங்க இது பசலிக்கீரை. இது எங்கட செம்பருத்தி பூவே. செம்பருத்தி பூ. இந்த மிளகாய் அடி காய்ச்சிடுக்கடி. அப்படியே மிளகாய் காய்ச்சிடு. பூசணி. இது எகைன் பாஸ்லி. எங்களை பாருங்க அப்படியே படர பட்டுக்கிறேன். சின்ன தோட்டம் தானே. நான் எல்லா விஷயம் கிடக்குதுக்குள்ள சும்மா ஒரு சந்தோஷம் தானே. என்ன இது? என்னம்மா அது? லெமன் கிராஸ்ன்றது தான். லெமன் கிராஸ் தான் நிற்குது. லெமன் கிராஸ். பாவக்காய் காய்ச்சிட்டடி. இது இன்னும் ஒரு கொய்யா. இது ஒரு வேறொரு கலர் சிவப்பு கொய்யா. இதில் வரும். இங்கே இதுக்குள்ளே இன்னொரு படி நல்லா பிளைண்ட் பண்ணி இப்படி காட்டி பிடிச்சோ நிற்கணும் பாருங்க. கொய்யாவும் இவையும் மொத்தம் கொடுக்கணும். பூசணியா? இது என்ன பூசணியா? கியூக்கும்பர். இது கியூக்கும்பர். இதில் ஒரு தேசிக்காய் மரம் இருக்குது. என்ன வசந்தி இது? என்ன இது? பிளட் ஆரஞ்சு ஒரு சாமான். அங்கே நிற்கிறது அவக்காடோ. கண்டியில் போய் பார்த்த மாதிரி இருக்குது. தோட்டம் எல்லாம் கிடக்குது. அவக்காடோ இங்கெல்லாம் பாருங்க. இப்படி எனக்கு இப்படி இந்த மரத்தில் இப்படி மரக்கட்டை இருக்கும். அப்படி சுவரில் இப்படி பச்சை ஒரு மரத்தில் தொங்க வைக்கிறது. இது பார்க்குற வடிவாக இருக்குது. இங்கே சும்மா இங்கே இது பப்பா நல்ல பப்பா. இது என்னம்மா? இது தவசி முருங்கை. இதம்மா சரிங்க. பிரண்டை நாங்கள் இது ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் 35 ரூபாய் எவ்வளோ வாங்கி வச்சுக்கிறோம். எதுக்கு உதவும்னு சொன்னிச்சுன்னா பிரண்டை அங்கே எல்லா இடமும் சும்மா பத்தைக்கு நிற்கிறது. இங்கே பிரண்டை நாங்கள் காசு கொடுத்து வாங்கி நட்டு வளர்த்துக்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி வருது. இது என்னம்மா இது? மற்றது தெரியா பேர் இல்லாத ஸ்ட்ராபெரி. இங்கே நிற்குது. ஸ்ட்ராபெரி தான் இருக்குது. தக்காளி. இது இஞ்சி. இது மிளகாய். எங்கே அதில் காக்குதடி. பூசணிக்காய் காக்குதடி. மிளகாய் நல்லா தான் இருக்குது.
இங்கே இன்னும் ஒரு மாமரம், இந்த மாமரம் வந்து ஒரு ஒட்டு மாமரம். எங்களுக்கு ஒரு குமணன் அப்பா இங்கே இருந்தவர், அவர் செய்திருந்தவர், அவற்றை ஞாபகார்த்தமாக இருக்குது. நல்ல பழம் சொல்லி வேலையில் நல்லா காய்க்கும். ஆனால் என்ன பிரச்சனைண்டா இதில் எங்களை விட்டால் பொசம் வந்துடும். பொசம்ன்ற ஒரு சாமான் நிற்கிறார் இங்கே ஆஸ்திரேலியாவில், வெளிநாட்டில் பார்த்தோம் நிற்கிறாங்களுக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டி நாய் மாதிரி, ஏன்னா மேலே அப்படி வயருக்கு மேலால் நடந்து வந்து அந்த கூரையிலேருந்து இங்கே பாஞ்சு இந்த அவர் சாப்பிட்டு மிச்சம் தான் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. அவர் சாப்பிட்டு மிச்சத்தை சாப்பிடுவோம். இதில் ஒரு தென்னை மாதிரி ஒரு சாமான், பாம் ட்ரீ. பசங்க இங்கே முன்னுக்கு காட்டுங்க. இது எங்கட என்ன சொல்கிறது, சோலா பேனல், சோலா நந்தியாவட்டை. இது நந்தியாவட்டை என்ன இதுதான் எங்கட இந்த ஜெலோனாக்கா இதுக்குள்ளே போடக்கூடிய சாமான் என்று பாருங்க. பேப்பர் போடலாம், பிளாஸ்டிக் போடலாம், பாட்டில்ஸ் போடலாம், அலுமினியம் போடலாம். எல்லாத்தையும் அவைய கொண்டே சோர்ட் அவுட் பண்ணிடணும். நாங்கள் அதில் தலைவரில் இது வந்து நாங்கள் இந்த கார்டன் மல்ச்சியை கொண்டு வந்து போட்டுருக்குறோம். இந்த இதில் புல் பட்டி போட்டு இந்த புல்லை கொண்டு வந்து இதுக்குள்ளே போட்டால் அது தண்டை பாட்டிலே வருவார். இங்கே பாருங்க, நல்ல வருவியாக இருக்குது. நித்திய கல்யாணி, நித்திய கல்யாணி ஒரு மாதிரி வளர்த்து எடுத்துட்டோம். அதுக்குள்ளே அங்கே சின்ன சின்ன இதுகள் இருக்குது. ரோஸ் இருக்குது இங்கே, ரோஸ். அதாம்மா கார்னேஷன் இந்த இருக்குது. கார்னேஷன் பார்த்தீங்களா, பக்கத்து வீடு ஒரு சீனா காராக்கள் இருக்குது, நம்ம சைனீஸாக்கள், நல்ல சனங்கள். அங்கே பக்கத்தில் முன்னுக்கு ஒரு இந்தியன் குடும்பம் இருக்குது. இது என்ன வசந்தி, தேசிக்காய். இது ஒரு தேசிக்காய். இதுக்கு இஞ்சால இன்னும் ஒரு ஃபேர்ன்ஸ் இருக்குது, ஃபேர்ன்ஸ் இருக்குது. அது இந்தியன் வீடு ஒரு ஆளுண்டு. இந்த வீடு தான் விற்க போட்டிருக்கு. நான் சொன்னேன் பக்கத்து வீடு அது விற்க போட்டிருக்கணும். இன்றைக்கு ஓப்பன் ஹவுஸ் இருக்குது. சிட்னியில் உள்ளாக்கள் வாங்குறேன்டா வாங்கோ, பக்கத்தில் இருக்கலாம். அது இது வந்து தண்டை பாட்டில் முளைச்சிருக்குது. இதை சொல்கிறது மல்பெரி மரம். அது தண்டை பாட்டில் முளைச்சிட்டுது. நாங்கள் போட்ட குப்பை எள்ளக்க இருந்து முளைச்சிட்டு மரத்துக்கு பக்கத்தில் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். நல்லா முளைச்சி வருது மல்பெரி. நல்லா காய்க்கும், நல்லா காய்க்குமா. இது இந்த பூக்கு என்ன பேர் இதுக்கு? இது கனகாம்பரம் என்ற ஒரு பூ. இது முழுக்க வச்சுக்கிட்டோம். அந்த கொண்டையில் பூ வைக்கிறதுக்கு நல்ல சாமான். சரிதானே. இந்தியாவில் இன்னும் ஒரு இங்கே இதுதான் அந்த பக்கத்து வீடு விற்க போட்டுக்கிறாங்க. இந்த வீடு தான் விற்க போட்டிருக்கு. இது சொல்கிறது விலாக்கண்டு, விலா மரம் முளைக்குது. இதுக்குள்ளே இன்னும் ஒரு மரம் முளைக்குது, என்னென்னு தெரியல. இந்த பக்கத்து வீடு தான், இதுதான் இந்த விற்க போட்ட வீடு. வாங்கோ, ஆக்ஷன் எப்போன்னு தெரியல, ஓப்பன் டே போட்டுக்கணும். வந்து பாருங்கோ, பார்த்து நீங்களும் வந்து எங்கள்கிட்ட வீட்டு பக்கத்தில் வந்துடுங்கோ. இதுக்குள்ளே இருக்கிறது பப்பா மரம், 2 பப்பா மரம் நிற்குது. இங்கே வாங்க. இது வந்து எங்களோட ரூஃப் வாட்டர் வந்து தண்ணி இதுக்குள்ளே தேங்கி அதை பாயக்கூடிய மாதிரி இருக்குது. இது பப்பா மரம். அங்கால் நிற்கிறது சுண்டங்கத்திரிக்காய். அப்போ பொதுவாக எல்லா சாமனும் வச்சுக்கிறோம். சுமார் சந்தோஷம் தானே. என்ன அவதான் தோட்டக்காரி அந்த போகிறா முன்னுக்கு அவாண்டு தான். நான் சும்மா வேலைக்காரன், அவாண்டு தான் தோட்டம். நான் சும்மா கூலிக்கு வேலை வந்து செய்கிறது அவ்வளோந்தான். எனக்கு இப்படி ஒரு இதில் ஒரு மரம் வைக்க, இதில் முன்னுக்கும் இப்படி வைக்க விருப்பம். எவ்வளோ நாளும் மாட்டேன்னு சொன்னுவா. இப்போ கொஞ்சம் ஒம்பட்டு வருவா போல இருக்குது. இதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் மரங்கள் வச்சு சோழியாக்க போகிற ஐடியா. மாமரம், பப்பா மரம், எல்லா மரமும் வச்சு ஒரு சோலை மாதிரி கொண்டு வரணும். நல்லா இருக்குது. சரி தானே. சரி உறவுகளே, இவருங்க இந்த ஃபென்ஸை பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு என்ன ஒரு மாங்கன்று இருக்குது. சிட்னியில் உள்ளாக்கள் மாங்கன்று வேணுமெண்டா வாங்கோ, இலவச மாங்கன்று. நல்லாக பார்க்கக்கூடிய ஆக்களுக்கு மாங்கன்று தரலாம். அதுதான் வளர்த்துப்படி ஆக்களை ஒருத்தருக்கும் கொடுப்போம். மாங்கொட்டை வீட்டை போட்டுச்சு பாருங்க. அதுக்குள்ளே 2 பேர்ட்ஸ் நிற்குது. 2 பேர்ட்ஸ் நல்லா வடிவாக நிற்கிறார். சோலையிலே பூஞ்சோலையிலே. சரி உறவுகளே, என்னை முறுக்க காட்டட்டும். சரி உறவுகளே, நீங்கள் பார்த்துருப்பீங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட
இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து சிட்னி ஸ்ரீ என்ற சேனல். நீங்கள் நெக்கலாம் சேரம் இது சிட்னி தமிழன்னு சொல்லி அது அந்த அதை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் நான் இப்போ போடுற சரியான குறைவு இதை தான் இப்போ ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனவே இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இதில் இன்னும் ஒரு மாமரம் கண்டு முளைச்சிருக்கு, அதையும் கொண்டே நான் முன்னுக்கு வைக்க வேணும். மாம்பழம் இங்கே வாங்கலாண்டில் நாங்கள் நிறைய மாம்பழம் வாங்குகிறோம். நாங்கள் வீட்டை இருந்து சாப்பிடக்க ஒரு டேஸ்ட் வித்தியாசம். அந்த எங்களோட 2 மாம்பழமும் நான் இதுவரைக்கும் வாங்கின எல்லா பழத்திலும் பார்க்க சரியான டேஸ்டான பழம். அப்போ ஒரு அங்கிள் தந்தவர் அந்த மாம்பழம், அது ஒரு ஆக்கள் கனடாவிலேருந்து வரைக்கும் இங்கே மாம்பழம் கொண்டவை. அங்கே வச்சு நல்ல மாம்பழம் இங்கே கொண்டு போட்டு கொட்டை போட்டு முளைச்சி தந்தவை அந்த பழம் தான். நல்ல டேஸ்ட். சரி உறவுகளை, நான் இத்தோடு முடிச்சு கொள்கிறேன். என்ன பேர் அதுக்கு? பொன்னாவரை. அந்த மஞ்சள் பூவுக்கு பேர் பொன்னாவரை. ஆமாம், அந்த அதுக்கு நிற்கிற ஒரு மஞ்சள் பூ, அது பேர் பொன்னாவரை. அதுங்க இல்லை, என்ன அழகாக இருக்கு. இதே ஒருத்தன் சொன்னால் இதை காசை கொடுத்து நீ வெட்டி நான் நல்ல பண்ணுறேன். என்னென்னு அவனை வெட்டி நான் நல்ல பண்ணுறேன். நானும் எனக்கு சரியான விருப்பம் இந்த மரங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு இயற்கையை அப்படியே கட்டிப்பிடிச்சி கொஞ்சம் ஒன்று மாதிரி இல்லை. என்ன அழகாக இருக்குது இந்த பச்சையை பிடி ஒழுமி பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். நன்றி ஐயா, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த 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 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் இருக்கும், அதை அமர்த்தினா சரி. நீங்கள் போய் சிட்னி ஸ்ரீயில் போய் பார்த்துக்கொண்டு கேட்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் வரும், அதை சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி விடுங்க. அவ்வளோதான். அதுக்கு ஒரு கோஸ்ட்டும் இல்லை. தேங்க்யூ, பாய்.